ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் வீடே மணக்கக்கூடிய காடை கிரேவி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோன்னா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், மஞ்சள் தூள், நம்ம அரைச்ச கறி மசாலாத்தூள், கொத்தமல்லி, இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி. இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வர போகிறோம். கடைசியாக இருக்கும் போது சேர்க்கக்கூடிய மசாலா தேங்காய், பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, மிளகு. இது ரெண்டுத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம்னா குழம்பு எப்படி ரெடி பண்ண போகிறோன்ற வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில். இதுக்கப்புறம் வீட்டில் காடை வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோன்னு தெரியல, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் நல்லா மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. இது சிக்கனை விட ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நான் செய்யக்கூடிய கிரேவி எனக்கு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வானல் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சோம்பு, நீங்கள் மசாலாலாம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நல்லா பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை அதோட நல்லா கடந்துட்டு ஒரு நல்ல பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கறியை, அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிட்டோன்னா அந்த சூட்டுலே சூப்பராக வெந்துடும். என்னோடய ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கா? அப்போ உடனே டக்குன்னு செஞ்சு பாருங்கள். நம்ம வச்சுருக்க மசாலா, மஞ்சள் தூள், கறி மசாலா, மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இதையும் நல்லா ஒரு முறை நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அப்படியே தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதை குழம்பு வைக்க சொன்னதுனால நான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி இருக்கும், அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த கறி இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, சோம்பு, தேங்காய், மிளகுலாம் அதை அப்படியே ஊற்றுனதுக்கப்புறம் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூணா என்னோடய ஸ்டைலில் ஒரு அசத்தலான கிரேவி ரெடி. நான் சுட சுட இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சூடான இட்லி, ஒரு சூப்பரான காடை கிரேவி. சாப்பிடும் போது அவ்வளோ மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.